வணக்கம் பிஸ்னஸ் வாய்ஸ். நான் சரவணன் தியாகராஜன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சந்தேகம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் நமக்கு ஏதாவது ஒரு சின்ன சந்தேகம் வந்தாலும் நம்ம உடனே போகிற இடம் ரெண்டு இடத்துக்கு தான் போய் செக் பண்ணுறோம். ஒன்று கூகுள், இன்னொன்று யூடியூப். எல்லா விஷயத்துக்குமே இந்த கூகுளும் யூடியூப்பும் பதில் சொல்லிடுது. அப்படி இருக்கிறப்ப பார்த்திங்கன்னா இன்றைக்கி நிறைய ஈவன் ஒரு சமையல்லேருந்து என்டர்டெயின்மெண்ட்லேருந்து சினிமாலேருந்து எல்லாத்துக்கும் நிறைய யூடியூப் சேனல் இருக்குது. சரி, பிஸ்னஸ் சார்ந்து இல்லை பிஸ்னஸுக்கு அறிவுரை தர மாதிரியோ இல்லை பிஸ்னஸில் வர ரியல் டைம் ப்ராப்ளமை சால்வ் பண்ணுற மாதிரி வேறு தான் யூடியூப் சேனல் இருக்கா அப்படின்னு நிறைய இடத்துல தேடினப்படி பார்த்திங்கன்னா நிறைய யூடியூப் சேனல் தமிழில் கிடையாது, மற்ற லாங்குவேஜில் இருக்குது, இங்கிலீஷில் இருக்குது. பட் தமிழில் ஒரு நிறைய யூடியூப் சேனல் கிடையாது. ஏன் நம்ம ஸ்டார்ட் அப்ஸுக்கான ஒரு யூடியூப் சேனலை ஆரம்பிக்கக்கூடாது அப்படின்னு யோசித்ததோட அவுட்புட்டு தான் இந்த பிஸ்னஸ் வாய்ஸ் அப்படிங்கிற யூடியூப் சேனல். இது என்ன பண்ண போகுது, இதனோட பர்பஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது முக்கியமாக 5 விஷயத்தை கையில் எடுக்குது. முதல் விஷயம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இது ஆண்டர்ப்ரனர்ஸ்க்கான ப்ராப்ளங்கள் என்ன அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ண, பிஸ்னஸ் இஷ்யூஸ் என்னென்ன இருக்குது, இதை எப்படி அட்ரஸ் பண்ணலாம், ரியல் டைமில் என்னென்னலாம் ஒரு நாலேஜ் ஷேரிங் தேவைப்படுது அப்படிங்கிறது தான் முதல் நோக்கமாக இருக்குது. ரெண்டாவது நோக்கங்கிறது வெற்றி பெற்ற மனிதர்கள். இதுக்கு முன்னாடி நிறைய பேர் வெற்றி பெற்ற மனிதர்களாக இருக்கிறாங்க. ஒரு ப்ராப்ளத்தையும் நானே பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி நான் திருத்திக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், அதனோட விலை நான் அதிகமாக கொடுக்க வேண்டியிருக்கு. எல்லா தவறுகளுமே நானே செஞ்சு திருத்திக்கிறதுங்கிறது ரொம்ப விலை அதிகமான இருக்கும், டைமும் ரொம்ப அதிகமாக செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ நான் எப்படி லேர்ன் பண்ணுறது ஈஸினா, ஆல்ரெடி ஒருத்தர் மார்க்கெட்டில் இருக்கார், அவர் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கார், அவர் என்ன தப்பு பண்ணார், அந்த தப்பை அவர் எப்படி சரி பண்ணாருங்கிறத தெரிஞ்சிடுச்சுன்னா டே ஒன்லேருந்து அந்த தவறு என்னோடய ஆர்கனைசேஷன் நடக்காமல் நான் பார்த்துக்க முடியும். அப்போ ரெண்டாவது விஷயம் நம்ம என்ன யோசிக்கிறோம்னா, வெற்றி பெற்ற மனிதர்களோடு உரையாடுவது ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது. மூணாவது விஷயம்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அப்ஸ். இன்றைக்கி இருக்கிற முக்கியமான வார்த்தைன்னு சொல்லக்கூடிய வார்த்தை இல்லை எனர்ஜெட்டிக்கான ஒரு வேர்டு இருக்கக்கூடிய இளைஞர்கள் மத்தியில் ரொம்ப பரிச்சயமான ஒரு வார்த்தை அப்படின்னா ஸ்டார்ட் அப்ஸ் அப்படின்னு சொல்கிறது தான். இப்போ இந்த ஸ்டார்ட் அப்ஸுக்குன்னு பார்த்தீங்கன்னா நிறைய நாலேஜ் ஷேரிங் தேவைப்படுது, அவங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் தேவைப்படுது. ஒரு ஃபண்டிங் எங்கே போகணும், நான் எப்படி ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணணும், நான் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும், என்னோடய வெப்சைட் எப்படி இருக்கணும், என் டொமைன் எப்படி இருக்கணும், சோஷியல் மீடியாவில் நான் எப்படி மார்க்கெட்டிங் பண்ணணும் அப்படின்னு ஏகப்பட்ட நாலேஜ் அவங்களுக்கு தேவைப்படுது. இதுக்கு ஒரு நாலேஜ் ஷேரிங்க்கு ஒரு சின்ன களமாக இருக்கலாம் அப்படிங்கிறது தான் ஒரு விஷயம். நாலாவதாக பார்த்தீங்கன்னா இன்ட்ரொடக்ஷன் ஃபார் ஸ்டார்ட் அப்ஸ். நிறைய தொழில் முனைவர்கள் வந்துக்கிட்டே இருக்காங்க. இவங்க தன்னுடைய ப்ராடக்ட்டை எடுத்துகிட்டு கொண்டு போய் ஒரு இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணணும். இல்லை ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ் பிஸ்னஸ் பீப்புளே நிறைய பேர் இருக்காங்க. இன்ஃபேக்ட் நாங்களே எடுத்துக்கோங்களேன், ஒரு 7 வருஷமாக இண்டஸ்ட்ரியில் இருக்கிறோம். ஆனால் இதை எடுத்து கொண்டு போய் எல்லாரிடமும் கொண்டு போய் சேர்க்கிறதுங்கிறது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கோம். அப்போ இன்றைக்கி இருக்கிற ஆளும் எங்களை மாதிரியே 7 வருஷம் கழிச்சு தான் அவரோட ப்ராடக்ட் கொண்டு போய் எல்லாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணணுமா அப்படின்னா அதோட தேவை இல்லை. அப்போ என்னென்னா அவங்களுக்கு அதுக்கான ஒரு தளத்தை ஏற்படுத்தலாம். அவங்களுடைய ப்ராடக்ட் என்ன, அவங்க என்ன சர்வீஸ் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஒரு தளமாகவும் இந்த பிஸ்னஸ் வாய்ஸ் கண்டிப்பாக இருக்கும். 5வது முக்கியமான விஷயம் என்னென்னா உமன் ஆண்டர்ப்ரனர்ஸ். இப்போ உமன் ஆண்டர்ப்ரனர்ஸ்க்கான கைடன்ஸ் ரொம்ப அதிகமாக தேவைப்படுதுங்க. நிறைய தொழில் முனைவோர்கள் வந்துக்கிட்டு இருக்காங்க, இவங்களுக்கு தேவையான நாலேஜ் ஷேரிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. பார்த்திங்கன்னா இந்த ஒரு பெண்களுக்கான கைடன்ஸ் இன்னொரு ஜெயித்த பெண்மணியால் மட்டும்தான் தர முடியும். இப்போ நான் சென்னையில் ரீசெண்டாக ஒரு மிக முக்கியமான நிறுவனர் ஒரு லேடியை சந்தித்த போது அவங்க தெளிவாக சொல்கிறாங்க, நாங்கள் இப்போ ஜெயித்த பெண்மணிகள்ங்கிறது பார்த்திங்கன்னா உமன் ஆண்டர்ப்ரனர்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஒரு மீட்டிங்னு எடுத்தாலே நாங்கள் ஒரு 5-6 பேர் தான் இருக்கோம். இந்த 5-6 பேரும் ஒருத்தவங்க நல்ல தெரிஞ்சவங்களாக இருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு சொல்கிறாங்க. இப்போ இந்த நாலேஜை எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஒரு கடமை இருக்குதுங்க. அப்போ பார்த்தா கண்டிப்பாக பிஸ்னஸ் வாய்ஸோட நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த உமன் ஆண்டர்ப்ரனர்ஸ் ஒருத்தவங்களையும் அடுத்த லெவலுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டியது, அவங்களுக்கான நாலேஜ் ஷேரிங்கை கொடுக்கறது. இதுவும் பிஸ்னஸ் வாய்ஸோட அடுத்த நோக்கமாக இருக்கும். சரி, இந்த பிஸ்னஸ் வாய்ஸ் சேனல் வேறு யாராருக்கெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஸ்னஸில் இன்றைக்கி இருந்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். புதுசாக தொழில் தொடங்கணும் அப்படின்னு ஆசை உள்ள இப்போ வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்லை காலேஜ்லேருந்து வெளில வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நான் பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு யோசிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
ஜெயித்த மனிதர்கள் அவங்களுடைய நாலேஜை ஷேர் பண்ணிக்கிறதுங்கிறது இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்க எல்லாருக்குமே ஒரு மோட்டிவேஷனாக இருக்கக்கூடிய விஷயம். 5வது முக்கியமான விஷயம் என்னென்னா, பெண்களுக்கான ஒரு பெரிய கைடன்ஸாக இந்த பிளாட்ஃபார்ம் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். இந்த பிஸ்னஸ் வாய்ஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த பிஸ்னஸ் வாய்ஸ் சேனலுங்கிறது பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஒருத்தருக்குமான சேனலாக நினைங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்களோட சேர்ந்து நீங்களும் பயணம் பண்ணும்போது தான் எங்களுக்கு ரொம்ப ஒரு பெரிய ஹெல்ப்பாக இருக்கும், ஒரு தெம்பாக இருக்கும். நன்றி, வணக்கம். பிஸ்னஸ் வாய்ஸ்.